வெல்கம் டு அவர் சேனல் மது கோபி ஜேர்னி. நம்ம சவுதியில் இருக்கிற இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ராலி எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம நேராக போயிடணும். நான் காய்கறி வாங்குறதுக்காக நேராக அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஃபுல்லாகவே அவங்களே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, லூஸ்லேயும் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் ஒரு ரியால் தான் இருக்கும். அதனால் பேக்கிங்கில் என்னென்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் எடுத்து நான் போட்டுருவேன். முக்கியமாக தக்காளி, என்னென்ன வீட்டுக்கு தேவையானதோ அதை வாங்கி ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது காய்கறி வாங்கணுன்னா கன்ஃபார்மாக நம்ம ரேட்டு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வீக்குக்கு தேவையானது மட்டும்தான் வாங்குவோம். ஏன்னா தேர்ஸ்டே ஈவினிங் எல்லாம் வாங்கிடுவோம். அந்த வீக் ஃபுல்லாக முடிஞ்சிரும். அந்த மாதிரி தான் வாங்குவோம். சிலதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சிலதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரிலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிடைக்காது. இருந்தாலும் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் பார்த்து அதுக்கு ரேட்டு போட்டுருவோம். ரேட்டு போடுறதுக்கு மட்டும் அவங்களே ரேட்டு போட்டுப்பாங்க. இது மாதிரி லூஸில் இருக்கிற திங்ஸ்லாம் அங்கே ஒரு கவர் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு போட்டு அதுக்கு தகுந்த ரேட்டு இது பண்ணுவாங்க, போட்டுப்பாங்க. இப்போ கிட்ஸை நம்ம அழைச்சிட்டு போகிறோன்னா அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அங்கேயே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம்னா அவங்க அமைதியாக நம்ம கூட வந்துட்டுருப்பாங்க. இன்றைக்கி வடை கேட்டிருந்தாங்க, அதனால் வடையை சாப்பிட்டுட்டு அவள் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. நான் போன வாரமே மாம்பழம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே சீசனுக்கு சீசன் கிடைக்கிறதெல்லாம் இல்லை, எல்லா சீசன்லேயும் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு சீசன்லேயும் வரும். இங்கே எல்லாமே பதப்படுத்தி வச்சு அப்படி தான் இருக்கும். அடுத்தது வாழைப்பழம் வாங்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். செவ்வாழை எல்லா வாழைப்பழமும் இருந்தது. சரி, ஏதாவது ஒன்று பனானா அது கொடுத்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி பார்க்குறதுக்காக வந்தோம். அது எப்பொழுதுமே கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை எல்லாமே ஒரு ரியாலில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஐட்டம் மட்டும் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அதை மட்டும் தேவையானது மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். கீரைலாம் நிறையா கிடைக்கும். சரி, முருங்கைக்கீரை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால் அதை எடுத்துகிட்டு சரி பில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுக்கு பார்க்க வேண்டியது பால் தான். டீ குடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அதனால் பாலை 1 லிட்டர் இல்லைனா 2 லிட்டர் பார்த்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். அதுலேயும் எக்ஸ்பிரி டேட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றுத்துலையும் எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஃபுல் ஃபேட் இருக்கா இல்லை லோ ஃபேட் இருக்கா நம்ம பார்த்து வச்சுக்கணும். நான் எப்பொழுதுமே லோ ஃபேட் தான் வாங்குவேன். அதில் லோ ஃபேட் வாங்கிக்கிட்டு எக்ஸ்பிரி டேட் பார்த்து தான் வாங்குவேன். அடுத்தது கத்தாழை பார்த்தேன். நம்ம ஊரில் சும்மாவே எல்லா வீட்லேயும் இருக்கும். பார்த்தா அவ்வளோ காசு போட்டிருந்தது. இந்த ஒரு பீஸ் மட்டும் 450 ரூபா போட்டிருந்தது. அப்படியே திரும்பி பார்க்காம வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்தது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்பென்சிவ்க்கு நம்ம எந்த திங்ஸையும் கண்ணாப்பின்னான்னு வாங்கிட்டு இருக்க முடியாது. நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட் போனால் சரி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கலாம். இங்கே ட்ரை பண்ணுறதுக்கு கூட நான் வாங்க மாட்டேன். சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இங்கே சரி சாக்லேட் செக்ஷனுக்கு போய் பார்க்கலாம், நம்ம ஊர் மசாலாஸ்லாம் இருக்குன்னாங்க. சரின்னு அங்கே போய் பார்த்தேன். இங்கே இருக்கிற மசாலாஸ் ரேட்டுக்கு நம்ம ஊர்லேயே நம்ம அரைச்சிட்டு வந்துடுறது தான் நல்லது. நான் ஊர்லேயே எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா இருந்தது. ஒவ்வொரு வாரமும் வெளில இந்த மாதிரி சுற்றி பார்க்குறது நல்லாயிருக்கும். விண்டோ ஷாப்பிங் மாதிரி சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்பேனே தவிர எந்த ஒரு பொருளையும் வாங்க மாட்டேன். அப்படியே பார்த்துட்டேன். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ரேட் போட்டிருக்குன்னு. இந்த வீடியோ